Hello friends, MATLAB GUI tutorial. இந்த tutorial நம்ம பார்க்க போறது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது display image in particular access அதாவது image box. ஒரு particular image boxல ஒரு particular image வந்து எப்படி லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். முத MATLAB ஓபன் பண்ணிக்கிறோம். ஃபைல்ல new GUI அதில் blank GUI செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ண பிறகு ரெண்டு பட்டனை வந்து கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணியாச்சு. ரெண்டு பட்டனை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் பட்டனோட பேரை மாற்றுறேன். ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்டரில் போய் ஸ்ட்ரிங்கில் அதோட பேரை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் பட்டனுக்கு வந்து ப்ரௌஸ் இமேஜ் 1 வச்சுருக்கேன். அதே மாதிரி செகண்ட் பட்டனுக்கு ப்ரௌஸ் இமேஜ் 2 வைக்கிறேன். ஓகேவா? விபியில் வந்து ஒரு இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ணணும்னா பிக்சர் பாக்ஸ் அதாவது இமேஜ் பாக்ஸ்ன்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்து மேட்லாப்பில் வந்து ஒரு இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ணணும்னா இங்கே இருக்கிற யூஐ கண்ட்ரோலோட பேர் வந்து ஆக்சஸ். அதை கிளிக் செஞ்சு ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி செகண்ட் பட்டன் கீழேயும் ஒரு ஆக்சஸை வைக்கிறேன். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணுறோம். ஃபைல் சேவ் மை இமேஜ் 1 சேவ் பண்ணியாச்சு. அதற்கான எடிட்டரும் ஓப்பன் ஆயாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து இந்த பட்டனோட நேமையும் இந்த ஆக்சஸோட நேமையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என்னென்னா ஆப்ஜெக்ட் ப்ரௌசர். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இந்த விண்டோவில் என்னென்ன யூஐ கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோன்னு தெரியும். ரெண்டு பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டு ஆக்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட பேர் வந்து என்னென்னா பட்டனோட பேர் புஷ் பட்டன் 1, புஷ் பட்டன் 2, ஆக்சஸோட நேமு ஆக்சஸ் 1, ஆக்சஸ் 2. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஃபைலை கெட் பண்ணுறதுக்கான கோடிங் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன செஞ்சுக்கோன்னா கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒரு ஃபைலை கெட் பண்ணுறதுக்கு அதாவது ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான கோடிங் வந்து இதுதான். இதை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ண பிறகு பேஸ்ட் பண்ணிடுறோம். புஷ் பட்டன் கீழே பேஸ்ட் பண்ணியாச்சு. சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ண பிறகு ரன் பண்ணி பார்க்குறோம். ப்ரௌஸ் பண்ணுறோம். ஓகே, இமேஜ் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா இப்போ நம்ம வந்து எத்தனை ப்ரௌஸ் பட்டன் வச்சாலும் எங்கே ஒரு இமேஜ் லோட் ஆகும்னா கடைசியாக நம்ம எந்த ஒரு ஆக்சஸ் அதாவது இமேஜ் பாக்ஸை வந்து கிரியேட் பண்ணமோ அதில் தான் என்ன செய்யும் அந்த இமேஜ் வந்து லோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பட்டன் 2 புஷ் பட்டன் 2 கீழேயும் அதே கோடிங்கை வந்து நான் என்ன செஞ்சிடுறேன் பேஸ்ட் பண்ணிடுறேன். சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ரெண்டு பட்டன் கீழேயும் ரெண்டு ஆக்சஸ் இருக்குது. ஸோ வந்து இப்போ ப்ரௌஸ் பட்டன் 2 அதை யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் லோட் பண்ணுறேன். செகண்ட் ஆக்சஸில் தான் இமேஜ் டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி ப்ரௌஸ் பட்டன் 1 அதாவது ப்ரௌஸ் இமேஜ் 1 அதை செலக்ட் பண்ணி ஒரு இமேஜ் லோட் பண்ணுறேன். இருந்தாலும் எங்கே தான் லோட் ஆகுது? செகண்ட் ஆக்சஸில் லோட் ஆகுது. ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து இந்த பிரச்சனையை தவிர்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா அந்த இமேஜ் ஷோக்கு முன்னாடி ஐஎம் ஷோ அதாவது புஷ் பட்டன் 1 கிளிக் பண்ணும்போது அந்த இமேஜ் ஷோ அதாவது ஐஎம் ஷோக்கு முன்னாடி எந்த ஆக்சஸில் இந்த இமேஜ் லோட் ஆகணும் அதை வந்து நம்ம என்ன செய்யணும் டிஃபைன் பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த இமேஜ் எங்கே லோட் ஆகணும்னு கீழே சொல்ல போகிறோம். அதுக்கான கோடிங் வந்து என்னென்னா access handles டாட் வச்ச பிறகு அந்த ஆக்சஸோட நேம். இப்போ ஆக்சஸ் 1ல் வந்து இது லோட் ஆகணும். ஓகே, இப்படி சொல்லிட்டிங்கன்னா அந்த ஐஎம் ஷோ இமேஜ் ஷோ ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எந்த ஆக்சஸில் லோட் ஆகணும்னு சொல்லி கம்பைலர் வந்து சொல்லிடும். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம். இப்போ நம்ம பட்டன் 1க்கு தான் எழுதியிருக்கோம், அதாவது ப்ரௌஸ் பட்டன் 1 இமேஜ் 1 கீழே. இப்போ ஒரு இமேஜை லோட் பண்ணி பார்ப்போம். எங்கே லோட் ஆகுது? ஆக்சஸ் 1ல் வந்து அந்த இமேஜ் வந்து லோட் ஆகுது. இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா பட்டன் 2 புஷ் பட்டன் 2 கீழே என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். அதே இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து ஆக்சஸ் 1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆக்சஸ் 2ல் வந்து அந்த இமேஜ் வந்து லோட் ஆகணும்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். சேவ் பண்ணிக்கிறோம். ஃபைலில் ரன் பண்ணும்போது என்ன தெரியுது, ப்ரௌஸ் இமேஜ் 1 செலக்ட் பண்ணி பிக்சரை லோட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லோட் ஆயிடுச்சு. செகண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிக்சர் லோட் பண்ணுறோம். செகண்ட் ஆக்சஸ் லோட் ஆயிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்ன ஆயிடுச்சு, பர்டிகுலர் ஆக்சஸில் பர்டிகுலர் இமேஜ் வந்து லோட் ஆயிடுச்சு. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.